கம்பத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் நலநிதி விழா. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கம்பம் வட்டார கிளை, கம்பம் நகர்கிளை சார்பாக நலநிதி விழா கம்பத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கிளை தலைவர் முத்துக்கருப்பன் தலைமை தாங்கினார். கம்பம் நகர் அமைப்பாளர் ஜீவா, வட்டார செயலாளர் ரமேஷ் செயலர் உரையாற்றினார். கிளை பொருளாளர் மல்லிகா, மாவட்ட துணை செயலாளர் ராகவன், மாவட்ட பொருளாளர் சுருளியம்மாள், மாநில செயற்குழு உறுப்பினர் ராமர், தாமு ஏகச மாவட்ட செயலாளர் தமிழ்மணி, கள்ளர் பள்ளி கிளை மாவட்ட தலைவர் முருகன், மாவட்ட செயலாளர் தீனன் வாழ்த்துரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மணிகண்டன், சிவாஜி, தேமலர், கலாவதி, ஜெகநாதன், கரோலின், ரீதாள், லதா, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி நலநிதி விழா வழங்கப்பட்டது. அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் பேசுகையில், அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இடைநிலை ஆசிரியரின் ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும், தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் முன் பள்ளிகளில் சேதமடைந்த கட்டிடங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்றார். எங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைப்பது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளாக இருப்பது என்பது தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த கோரிக்கை என்பது பிரதானமான கோரிக்கை. இதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம், நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோன்று தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏராளமான ஊதிய முரண்பாடுகள் இருக்கின்றன. எனவே இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கையையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம், நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோன்று கடந்த ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு உரிமை, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை, இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.